தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது மாநிலத்தின் வருவாயை அதிகரிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழுவின் தலைவர் குறித்து கவனம் திரும்பியுள்ளது. முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் மற்றும் மூத்த பொருளாதார நிபுணரான மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் 6 பேர் கொண்ட வருவாய் பெருக்க குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வரி மற்றும் வரி இல்லாத வருவாயை அதிகரிப்பதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவது இந்த குழுவின் முக்கிய பணியாகும். மாநிலத்தின் நிதி நிலைமையை மேம்படுத்துதல், வருவாய் கசிவை தடுப்பது, புதிய வருவாய் வாய்ப்புகளை கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்குழு ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகள் வழங்கும். யார் இந்த மான்டேக் சிங் அலுவாலியா? மான்டேக் சிங் அலுவாலியா 1943ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவின் ராவல்பிண்டியில் பிறந்தவர். பள்ளிக் கல்வியை செகந்தராபாத்தில் உள்ள புனித ஃபெட்ரிக் பள்ளியிலும் பின்னர் டெல்லி பப்ளிக் பள்ளியிலும் படித்தார். அதன் பின்னர் டெல்லியில் உள்ள புனித ஸ்டீஃபன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். தொடர்ந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் முதுகலை பட்டமும், புனித அந்தோனி கல்லூரியில் எம்ஃபில் பட்டமும் பெற்றார். 1968ஆம் ஆண்டு உலக வங்கியில் தனது பணியை தொடங்கிய அலுவாலியா மிக இளம் வயதில் முக்கிய பொறுப்புகளை வகித்த பொருளாதார நிபுணராக அறியப்பட்டார். சுமார் 11 ஆண்டுகள் உலக வங்கியில் பணியாற்றிய பின்னர் 1979ஆம் ஆண்டு இந்திய அரசின் நிதித்துறையில் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பிரதமரின் சிறப்பு செயலர், வர்த்தகத்துறை செயலர், பொருளாதார விவகாரத்துறை செயலர், நிதித்துறை செயலர் என மத்திய அரசின் பல முக்கிய பொறுப்பு. 1998ஆம் ஆண்டு மான்டேக் சிங் அலுவாலியா திட்டக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். பின்னர் சர்வதேச நாணய நிதியமான IMF அமைப்பிலும் பணியாற்றினார். 2004ஆம் ஆண்டு அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்தில் 11வது மற்றும் 12வது ஐந்தாண்டு திட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். 2014ஆம் ஆண்டு மத்திய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தபோது திட்டக்குழு கலைக்கப்பட்டு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டதால் அலுவாலியா தனது பதவியிலிருந்து விலகினார். பொது சேவைகள் அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் 2011ஆம் ஆண்டு அவருக்கு நாட்டின் 2வது உயரிய குடிமகன் விருதான பத்ம விபூஷன் வழங்கப்பட்டது. 1990களில் இந்தியா பொருளாதார தாராளமயமாக்கல் கொள்கையை நோக்கி நகர்ந்த காலகட்டத்தில் மான்டேக் சிங் அலுவாலியா முக்கிய பங்காற்றியவர். பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான கொள்கை வடிவமைப்பில் அவர் தயாரித்த ஆவணங்கள் முக்கியத்துவம் பெற்றன. முன்னாள் பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் அவர் தயாரித்த தொழில்துறை, வர்த்தகம் மற்றும் நிதி கொள்கைகள் மறுசீரமைப்பு ஆவணம் இந்தியாவின் பொருளாதார மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமைந்ததாக கருதப்படுகிறது. இந்த ஆவணம் பின்னர் ஊடகங்களில் கசிந்து அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தொடக்க கால ஆவணங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. தமிழக வருவாயை பெருக்க குழுவின் பணி என்ன? மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையிலான குழு தமிழக அரசின் வருவாய் நிலையை ஆய்வு செய்து பல்வேறு பரிந்துரைகளை வழங்க உள்ளது. இந்த குழுவின் முக்கிய பணிகள்: மாநிலத்தின் வரி மற்றும் வரி சாராத வருவாயை அதிகரிப்பதற்கான வழிகளை கண்டறிதல், அரசின் வருவாய் கசிவை தடுக்க நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல், வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்துதல் மற்றும் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்துவதற்கான வழிகளை ஆய்வு செய்தல், மதுபான கொள்கை, வரி விகிதங்கள், கட்டணங்கள் மற்றும் வரி விலக்குகள் குறித்து மறுபரிசீலனை செய்தல், பயன்படுத்தப்படாத அரசு சொத்துக்களை பணமாக்குதல், நில வளங்களை சிறப்பாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட வழிகளை கண்டறிதல், பொதுத்துறை நிறுவனங்களின் வருவாய் வாய்ப்புகளை மேம்படுத்துதல். இக்குழு அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அமைப்புகளிடமிருந்து தகவல்கள், ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை கோரவும் அதிகாரிகளை நேரில் அழைத்து விளக்கம் பெறவும் அதிகாரம் பெற்றது. தேவையெனில் நிபுணர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக இணைத்துக் கொள்ளலாம். இந்த குழு 3 மாதங்களுக்குள் தமிழக அரசுக்கு தனது பரிந்துரைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மான்டேக் சிங் அலுவாலியா மீது கடந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க சர்ச்சையும் எழுந்துள்ளது. 2011ஆம் ஆண்டு திட்டக்குழு நிர்ணயித்த வறுமைக்கோடு தொடர்பான விவாதத்தில் அவர் முக்கிய நபராக இருந்தார். அப்போது நகர்ப்புறங்களில் நாளொன்றுக்கு 32 ரூபாயும், கிராமப்புறங்களில் 26 ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுபவர்கள் வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவர்கள் என திட்டக்குழு தெரிவித்தது. இந்த வரையறை கடும் விமர்சனங்களை சந்தித்தது. நாட்டில் ஏழ்மை நிலை, உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் நீடிக்கும் நிலையில் இவ்வளவு குறைந்த தொகையை அடிப்படையாக வைத்து ஒருவரை ஏழை அல்ல என்று கூறுவது தவறான அணுகுமுறை என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் பொருளாதார கொள்கைகள், நிர்வாக அனுபவம் மற்றும் நிதி மேலாண்மை துறைகளில் நீண்ட கால அனுபவம் கொண்ட நிபுணராக மான்டேக் சிங் அலுவாலியா தொடர்ந்து பார்க்கப்படுகிறார். தமிழகத்தின் நிதிநிலையை வலுப்படுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய குழுவின் பரிந்துரைகள் மாநிலத்தின் எதிர்கால வருவாய் கொள்கைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.